நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போங்க. ஒரு பாலைவனத்தில ஒரு ஒட்டகம் வசிச்சுட்டு இருந்தது. அந்த ஒட்டகம் என்னடா இந்த வாழ்க்கை காலையில எல்லாம் ஒரே அ வெயிலா அடிக்குது. காத்தடிச்சா அந்த புழுதி நம்ம மூக்குல ஏறுது. நைட் ஆனா குளிருது. ஆனா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் பெரிய சோலைவனம். அதில் நம்ம சுகமாக வாழலாம் அப்படின்னு அது இருந்தது. அங்கேருந்து ஒரு ஒரு நரி இந்த ஒட்டகத்துக்கிட்ட சொல்லிட்டான், நீ ஏன் இப்படி இந்த காட்டில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆனால் நீ என் கூட வந்தனா அங்கே ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் நீ சுகமாக வாழலாம் அப்படின்ட்டு. உடனே ஒட்டகத்துக்கு பேரை செய்யப்போச்சு. சரி, நம்ம இதுக்கு நரி கூட போயிட்டு நம்ம அந்த காட்டில் வாழலாம் அப்படின்னு. உடனே ஒட்டகமும் அந்த நரி பேச்சை கேட்டு நரி கூட அதோட காட்டுக்கு போச்சு. அது காட்டுக்கு போனால் ஒட்டகம் இருக்கும் எவ்வளோ உயரம். ஆனால் அந்த காட்டை மரம் மொட்டம் போகும்போது அது முதுகு மாட்டிக்கிச்சு. உடனே அதை கஷ்டப்பட்டு அப்படியே குனிஞ்சு அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துக்கு இப்படியே போயில. ஆஹா, நம்மளுக்கு இந்த காடு செட் ஆகுது. நம்மளுக்கு மரமே இருக்கக்கூடாது, அந்த இடம் தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு உடனே நண்பா நரிக்கு நின்று சொல்லிட்டேன், நண்பா உனக்கு நீ உன் காட்டை சுற்றி பார்க்க நான் பாலைவனத்துக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு அது பழம். அதனால் அதுலேருந்து என்ன தெரியுது, கடவுள் எது எதை எந்தெந்த இதுன்னு படைச்சிருப்பார். அது அந்த இடத்துல தான் வாழ்ந்தால் நல்லது. அதனால் ஒட்டகம் எப்போ அப்புறம் அது அங்கே போயிட்டு முதுகில் இதெல்லாம் இடிவிட்டு வந்தோடனே எப்பா நம்மளுக்கு இந்த பாலைவனம் தான் சொர்க்கம் அப்படின்ட்டு அது அந்த பாலைவனத்துலேயே வசிக்க ஆரம்பிச்சு. இன்னொரு கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு நல்லெண்ணத்துக்காக ஒரு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய டபரா வச்சுட்டு இதில் எல்லோரும் அவங்ககிட்ட டெய்லியும் ஒரு கிளாஸ் பாலை ஊற்றுங்க. இந்த பாலை சாயந்தரம் போல் குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டபரா வச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு நம்ம பாலில் தண்ணி ஊற்றுறேன் தெரிய பண்ணி எல்லோரும் கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பால் யாரும் ஊற்றினாங்கன்னா அதில் பால் இருக்குது. அப்புறம் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை டபராவை திறந்து பார்த்தா அதில் வெறும் தண்ணி தான் இருந்தான். இதில் உடனே அவர் எல்லோரும் இப்படி இல்லைங்களா, உடனே எல்லோரும் வைக்கிட்டாங்க. அதனால் என்னது, நம்ம தண்ணி ஊற்றினா தெரிய போகுது, நம்ம தண்ணி ஊற்ற தெரிய போகுதுன்னு எல்லோரும் தண்ணி ஊற்றுறதுனால அது வெறும் அங்கே தண்ணி முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது, எதுவுமே நம்ம ஒரு இது கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செய்யணும்னா இந்த மாதிரி தான். நன்றி, வணக்கம்.